ஃபேம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இந்த வயநாடு ட்ரிப்பில் வந்து இப்போதைக்கு வந்து க்ரூஷலான ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் நாங்கள் வந்து தாமரசேரி சுரம் சொல்லுவாங்க, வயநாடு சுரம் இல்லாட்டி தாமரசேரி கட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் ஏற போகிறோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இல்லாட்டி போய் பாருங்கள், இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், செமையாக இருக்கும். அந்த வீடியோஸில் வந்து நாங்கள் வந்து பொள்ளாச்சி, பாலக்காடு, அதுக்கப்புறம் மஞ்சேரி, வயநாடு வயநாடு போகிறதுக்கு முன்னாடி இது வழி தான் மஞ்சேரிங்கிற பிளேஸில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அது வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்ட் வழியாக வயநாடை கனெக்ட் பண்ணுற இந்த ஒரு மலைப்பாதை தான் இது. வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. 9 ஹேர்பின், செமையான ஒரு நேச்சர், அது அப்படின்னா காட்டு பாதை மாதிரி ஒரு செமையான வியூ உள்ள பாதை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ட்ரோன் வீடியோ எதுவும் எடுக்க முடியலை, மழை டைமுங்கிறதுனால ட்ரோன் வீடியோ எதுவும் எடுக்க முடியலை. நிறைய ஹேர்பின் பென்ஸு, அதுக்கப்புறம் எப்போவுமே நாங்கள் பண்ணுற மாதிரி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி ஓட்டினோம் ஒரு ரைடு. ஒரு 14 கிலோமீட்டர் இருக்கும். அது வந்து எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு எடுக்கும். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட டைம் எடுத்தோம், ஏன்னா நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி என்ஜாய் பண்ணி அந்த வியூ எல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் நல்ல ஃபாக் இருந்துச்சு, ஒரு இடத்துல எல்லாம் ஃபாகில் பசங்க இறங்கி என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த வீடியோவும் இதோட கண்டினியூஷன் தான் வர போகுது. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த பாதை வந்து அதை உங்களுக்கு வந்து சொல்லணும், கேரளாவில் வந்து இந்த பாதை வந்து இந்த வயநாடு கட்ஸ், அந்த கட் ரோடு வந்து எப்படின்னா மூணாரில் ரோடு இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோவா இந்த மலையோட அந்த இதெல்லாம் தெரியாது, ஆனால் மரங்கள் சைடில் இருக்கும், அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இது வந்து கோழிக்கோடுலேருந்து வயநாடு கனெக்ட் பண்ணுற ஒரு பாதை தான். வயநாடோட ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது இந்த மலைப்பாதை வழி ஏறி போய் ஏறுற இடம் வந்து லக்கிடின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நல்ல செம்மையான ஒரு லக்கிடி வியூ பாயிண்ட் இருக்குது, அது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அதுதான் வந்து ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து நான் முன்னாடியே இந்த வீடியோட சீரீஸோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து பெங்களூர்லேருந்து நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். பெங்களூர் கிடையாது, கரெக்டாக சொல்லணும், கர்நாடகா வந்து கனெக்ட் பண்ணுற, தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பந்திப்பூருங்கிற ஃபாரஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து ஃபாரஸ்ட் இல்லாமல் நம்ம கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வயநாடுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு மெயின் ரூட். இது வந்து முன்னாடியிலேருந்தே எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, முன்னாடி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கேரளாவில் நிறைய இடங்களில் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து நிறைய ஸ்பைசஸ் வந்து இது பண்ணாங்க. ஸோ அவங்க தான் நிறைய காப்பி, அதுக்கப்புறம் ஏலம், அப்படி எல்லாமே அவங்க இது பண்ணாங்க. அது வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு பாதையாக, மெயினாக அந்த ஸ்பைசஸ் கொண்டு போகிற ஒரு பாதையாக இயங்கிட்டு இருக்கு. நிறைய லோடு போகும். அதோடு சேர்ந்து மக்களும் சேர்ந்து நேச்சரை இன்ட்ரெஸ்டாக பார்த்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோடு வந்து செமையாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க. அதோட சேர்த்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ.
ஹோப் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் இதில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.